ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த சம்மர்னாலே வேறு இந்த சம்மர் சீசன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 3 இன்டேக்ஸ், அதாவது 3 முக்கியமான ஃபுட்ஸை, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். அது என்னன்றதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குற புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்போதான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை வச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த சம்மர்ல அவாய்ட் பண்ணக்கூடிய 3 ஐட்டங்கள்ஸ் என்ன அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது. ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறத தான் அவாய்ட் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அதை கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க டாபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், காஃபி. காஃபி குடிக்கிறதுக்கும் சம்மருக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, காஃபிக்கும் சம்மருக்கும் என்ன சம்பந்தம்? காஃபி குடிக்கிறதுனால நமக்கு என்ன ஆக போகுது? அது இந்த சம்மர்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாடி அஃபெக்ட் ஆகும். காஃபி குடிக்கிறதுனால காஃபில கெஃபைன் இருக்கு. இதனாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆல்ரெடி சம்மர், இதுல நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்த காஃபியை அவாய்ட் பண்றது கஷ்டம் தான். பட் ஆனா கம்மி பண்ணிக்கலாம்ல, கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த சம்மர்ல இருந்து கொஞ்சம் சர்வே பண்ணலாம், அதாவது பிரச்சனை இல்லாம சர்வே பண்ணலாம். ஓகே, செகண்ட் டாபிக் உள்ள போயிடலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, சோடா. சோடா எவ்வளோ பிரச்சனைன்றது ஆட்டோமேட்டிக்கா பாக்குற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோடால என்ன அப்படின்னா, சோடால கேஸ் இருக்கு. இந்த கேஸ் இருக்கிறதுனால நமக்கு உள்ள ஆர்கன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது இந்த சம்மர் சீசன்ல நம்ம குடிச்சுதான் ஆகும். ஒரு கூலிங்கா இருக்கட்டும் சரி, மற்றபடி ஸ்டெமினாவா இருக்கட்டும் சரி, எது எனர்ஜி பவர் வேணும்ன்றதுக்காகவும் நம்ம இந்த சம்மர்ல நார்மல் டயத்தோட சம்மர் சீசன்ல நம்ம எக்ஸ்ட்ராவே இந்த சோடா ஐட்டம்ஸ் எடுத்துக்குவோம். நம்ம இதை அவாய்ட் பண்றது கம்மி பண்ணிக்க வேணாம். அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு, நம்மளோட ஹெல்த்துக்கு. சோடாவை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஸ்பைசி பிடிக்காது. ஓகே, ஸ்பைசி ஃபுட்டுனால நமக்கு இந்த சம்மருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்பைசி ஃபுட்டு சம்மர்ல ரொம்பவே ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு சம்மர்ல ஹீட், டீஹைட்ரேஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உள்ள இருக்க ஆர்கானுக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டீஹைட்ரேஷன்ன்றது நிறையவே நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்மளோட உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஸ்பைசி ஃபுட்ஸை சம்மர்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்க முடியலனாலும் ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆனால் நைட் டைம்ல ஸ்பைசி எடுத்துக்கிறாதீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த 3 டிப்ல நீங்க எது ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கீங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்றத. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நான் உங்கள் விக்கி.